Hello techies, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசன்ட் டேஸ்ல கூட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ChatGPT AI டூல இன்னொரு AI டூல் DeepSeek ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்லாம் கூட. இந்த அளவுக்கு ஏஐயோட growthம் ஏஐயோட இம்பாக்ட் ஐடில நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் 2023 2024 இப்போ 2025ஓட ஸ்டார்டிங்லேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ இன்னொரு 5 years கழிச்சு நினைச்சு பாருங்க ஏஐயோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ஏஐ இந்த ரோல் ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்ட்டு இல்லாம ஏஐ பேஸ் பண்ண ஒரு ரோல் எடுத்து நீங்கள் படித்து ஜாப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலை கேரண்டியாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஏஐ பேஸ் பண்ண என்னென்ன கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீயாகவே இன்டர்நெட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு 5 கோர்ஸ் ஃப்ரம் கோர்ஸரால இருந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், ஜஸ்ட் வேல்யூபிளாக இருந்துச்சு. அதெல்லாம் மோர் தென் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இதை லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் தமிழில் இருக்க பீப்புள்ஸும் கண்டிப்பாக இதை பற்றின அவேர்னஸ் எடுத்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ வித் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இது பார்த்தீங்கன்னா வித் டைப் ஆஃப் AWS அண்ட் டீப் லேர்னிங்.ai இந்த 2 பேர் கொலாபரேட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. என்ரோல்மெண்ட்டும் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Feb 2. நீங்கள் பார்க்குறப்பமே ஐ ஹோப் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 பேத்துக்கு மேலே இது வரையுமே என்ரோல் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ரொம்ப வேல்யூ ஆடனாக இருக்க போகுது. இதில் என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபவுண்டேஷன் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க்ஸ். ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கம்ப்ளீட் மாடலும் ப்ளஸ் இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸாக இந்த பேஸ் பண்ண விஷயத்தில் ஒர்க் பண்ண ஒரு பீப்புள் தான் வந்து எடுக்கவும் போகிறாங்க. இதில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய கீ ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், மிஷின் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி பேசிக்ஸ் இந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. அண்ட் தென் மெயினாக 3 மாடலில் 3 வீக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடலில் 17 வீடியோஸ் இருக்குது, 5 hours ஆஃப் கோர்ஸ் கண்டென்ட்டும். செகண்ட் மாடலில் 4 hours ஆஃப் கோர்ஸ் கண்டென்ட்டும். தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 6 hours ஆஃப் கோர்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 21, 10 and 17. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பேஸை கற்று வச்சுக்கிட்டு மெயினாக இதில் சர்டிஃபிகேஷனை அவங்க ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தாவே தெரியும் ஏர்னா கரியர் சர்டிஃபிகேஷன். கோர்ஸோட சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஆடனாக தான் இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றின விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. ஒரு ஏஐலேயே ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருக்குன்னா கண்டிப்பாக ஃப்ரம் ஜென்ரேட்டிவ் ஏஐலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பார்த்து அட்லீஸ்ட் நீங்கள் டெவலப்மெண்ட்டாக வேறு எந்த ரோனாலும் படிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ வித் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அண்ட் தென் நம்ம அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக செகண்டாக எதை பார்க்க போகிறோம்னா ஏஐ பேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஏஐ பேஸ் பண்ண டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்குமே கோர்ஸால் ஸ்பெசிஃபிக்காக டெப்த்தாக ஒன்றுக்குமே கோர்ஸஸ் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் தான் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன். இந்த மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன்லையுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பில்ட் அ மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். எதை யூஸ் பண்ணி நம்பைஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சொல்லித்தர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நியூரல் நெட்வொர்க் வித் டென்சர் ஃப்ளோ. இந்த மாதிரியான கம்ப்ளீட் விஷயங்கள் ரிலேட்டட் டு த மிஷின் லேர்னிங் இருக்க போது. ப்ளஸ் இதை கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுமே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அஸ் வெல் அஸ் சேம் டைம் டீப் லேர்னிங் அண்ட் தென் கோர்ஸரா மூலிமா தே ஆர் டேக்கிங் த கோர்ஸஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக 3 மாடல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 hours வருது. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா 34 hours அட்வான்ஸ் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்ட்டு. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 27 hours. ஓவராலாக இந்த மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளேயே 3 டிஃப்ரெண்ட் கோர்ஸஸாக ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸராவோட சர்டிஃபிகேஷன் வந்துடும். மிஷின் லேர்னிங்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அட்வான்ஸாக அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்னன்னா மிஷின் லேர்னிங் மாதிரியே டீப் லேர்னிங் சைடில் நீங்கள் ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும்னா டீப் லேர்னிங்குமே கோர்ஸ் வச்சிருக்காங்க. நியர்லி பாருங்கள் 1 million என்ரோல்ஸ்டாக வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட 9 lakhs பீப்புள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க த்ரூ கோர்ஸில். இதுவுமே டீப் லேர்னிங்.ai டைப் பண்ணி தான் தே ஆர் டூயிங். இந்த டீப் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 5 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நியூரல் நெட்வொர்க் அண்ட் டீப் லேர்னிங் 24 hours, இம்ப்ரூவிங் டீப் நியூரல் நெட்வொர்க், ஸ்ட்ரக்சரிங் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஓவராலாக 5 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்குது. ஒன்றுமே 37 hours, 35 hours, 6 hours, 23 hours, 24 hours ஓவராலாக 5 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அஸ் வெல் அஸ் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸுமே இதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் இன்டூ டீப் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண நினைக்கணும்னா இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் கோர்ஸ்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் லெவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது இன்டர்மீடியட்
லெவலில் கொஞ்சம் நல்லா தெரிகிறவங்க டீப் லேர்னிங் எடுத்துக்க சொல்கிறாங்க. பட் மிஷின் லேர்னிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார் அ பிகினர் லெவல், நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியும், எதை படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிங்க. ஸோ இதுதான் டீப் லேர்னிங்கோட கம்ப்ளீட் விஷயம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் டோட்டலாக அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தென் நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடியது ஏஐ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஏஐ ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் ஏஐ பற்றி கம்ப்ளீட்டாக இது பண்ணுறாங்க. ஸோ இதில் எடுக்கிற இன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட ஒன் ஆஃப் தி கோ-ஃபவுண்டர். ஸோ அவரே இறங்கி வந்து அதை எடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் பாருங்கள் மில்லியன்ஸ்க்கு மேலே பீப்புள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த கோர்ஸோட கரிக்குலம் எல்லாமே ஒரு வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூட் இருக்கோ, இங்கேருந்து ஒரு கோர்ஸ் இருக்குன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி டேக் பண்ணுற எடுக்கிற பீப்புளும் சரி இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே இங்கே இருக்க ஒரு பீப்புளோட நம்மளோட மைண்ட் செட் தந்தாலும் எடுத்திருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடில் எப்படி போயிட்டு இருக்கேன்னா அந்த கோர்ஸால் இப்போ ஒரு 1 மில்லியன் பீப்புளுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே இருந்து மட்டும் இருக்க மாட்டாங்க, வேர்ல்டு வைடில் இது இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடான நாலேஜோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு டியூட்டர்ஸ்ட்டை இறங்கி வந்து படிக்கிறப்போ நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ ரொம்ப டெப்த்தாக உலக லெவலில் என்ன போயிட்டு இருக்கு, பெரிய லெவலில் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரியும் எடுத்து லேர்ன் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்கில் செட்ஸை த்ரூ திஸ் நீங்கள் இதில் வந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கன்னா மொத்த ஸ்கில் செட்ஸுமே இங்கே அவங்க கொடுத்துட்டாங்க. அஸ் வெல் அஸ் சேம் டைம் சர்டிஃபிகேஷனுமே இதுக்கு அவைலபிள் இருக்குது. ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து ஸோ வாட் இஸ் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணி பில்டிங் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 4 டிஃப்ரெண்ட் மாடலை ஸோ இந்த டீப் லேர்னிங் அவரோட கோ-ஃபவுண்டர் எடுத்துக்காரு. ஒன் ஆஃப் தி டாப் இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்காரு. ஸோ அவரே வந்து எடுத்துருக்கிறது தான் ஏஐ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலுக்கு தான் ஆஃபர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இந்த கோர்ஸில் இருந்த கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ரோல் ஃபார் ஃப்ரீலேருந்து யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது கூகுள் ஏஐ எசென்ஷியல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலுமே நியர்லி 1 மில்லியன் பீப்புள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்டரும் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்டிஃபைடு டாப் இன்ஸ்ட்ரக்டர் தான் உங்களுக்கு வந்து இதோட கிளாஸஸுமே எடுக்க போகிறாரு. ஃபார் அ பிகினர் லெவல்லே இருக்குது. ஸோ இது என்னென்ன கற்றுப்பீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மெயினாக அதோட கீ ஸ்கில்ஸாகவும் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணி ரெஸ்யூம்ஸ்லையும் சரி நௌக்கரிலையும் போட்டுக்கலாங்கிறதையும் நீங்கள் கீழே பார்க்க முடியும். சர்டிஃபிகேஷனுமே சேம் டைம் இருக்குது. ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ கூகுள் சைட்லேருந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூகுளோட டைப் பண்ணி ஆஃபர்ட் பை கூகுளோட ஸோ கோர்ஸரால் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, கூகுள் ஏஐ எசென்ஷியல். ஸோ நீங்கள் ஒரு ஏஐ பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் கூகுளுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கூகுள் சைட்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரீ கோர்ஸ். ஸோ நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்து பிக் பண்ண விஷயம். ஸோ நார்த் சைடில் நிறைய பேர் பார்த்தும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சைட்லேருந்து பெருசாக இதை பற்றி யாருக்கும் அவேர்னஸும் இல்லை. படிக்கணும்னு நினச்சாவே பெய்ட்டில் தான் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஃப்ரீயாகவும் இருக்குது, இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக யூ கேன் ஆல்சோ லேர்ன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது புதுசாக இப்போலாம் இருக்கேன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜஸ்ட் அ கோர்ஸ் நாட் ஒன்லி இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, நிறைய கோர்சஸ் அவைலபிளாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதில் இருக்க பெய்ட் கோர்ஸே காசு கட்டி படிக்க முடியாதனால ஃபினான்ஷியல் எய்டட்னு அவங்களே எல்லா கோர்ஸ் பக்கத்துலேயும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷனில் எதனால் உங்களால் வந்து காசு இது கட்ட முடியாதுங்கிறத சொன்னீங்கன்னா அவங்களே ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க அந்த கோர்ஸை. ஸோ நிறைய கோர்சஸில் அந்த பேமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஃபினான்ஷியல் எய்டட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ காசு கட்டி படிக்க முடியாத பீப்புள் நார்மலாக வேறு கோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட படிங்க. டெஃபினட்டாக அது ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சவங்களும் 5 to 10 பேர் ஃப்ரீயாக படிச்சிருக்காங்க. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காகவே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ லேர்ன் பண்ணி பாருங்கள். இல்லை ஏஐ பேஸ் பண்ணி மெயினாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுமே இந்த கோர்ஸஸோட எல்லா 5 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஜாப் தேடிட்டு இருக்காங்க, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்களோ ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் குரூப்ஸ் இருக்குனாலுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை த வே அவங்களுமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறதுலாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுலையுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மேபி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா படிக்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அப்கமிங் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.